ஆக்சுவலாக நொந்துட்டோம் 3 பேர், ஏன்னா காணலை அப்படின்னு சொல்லும்போது 3 பேர் நொந்துட்டோம். இந்த மாதிரி ஃபோன் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்தது. ஏன்னா வ்ளாகே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேண்டாம், துணிவு படம்லாம் வேண்டாம், நம்ம இது ஒட்ட வேண்டாம். ஏன்னா ஹெச்ஆரை காணுங்கிறப்போ நம்ம இவ்வளோ தூரம் பாபி. வண்டி அழகா இருக்கு. யார் வண்டி? உங்க வண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. நீனும் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் கலக்கிட்டு வேலை செஞ்சியா? க்யூட்டாக இருக்கேன். தலையும் தளபதியும் ஒன்று, அறியாத வயல மண். Hey guys, good morning once again, welcome back to my channel and now உங்கள் TN37 பேக்கர். இவங்க பாபி JR46. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்துட்டு ஒரு 3 நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ஹார்ட்ரேசர் சதீஷ் ப்ரோ வந்து காணும். ஆக்சுவலாக நொந்துட்டோம் 3 பேர், ஏன்னா காணலை அப்படின்னு சொல்லும்போது 3 பேர் நொந்துட்டோம். நேற்று சாயந்தரம் அந்த தலைவன் ஹார்ட்ரேசர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த மாதிரி ஃபோன் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்தது. ஏன்னா லைக் ஒரு 3 நாளாக நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம், ஃபோன் பண்ணோம், ஃபோன் பிக் பண்ணல, ஆன்லைன் வரல. ஸோ ரொம்பவே சங்கட்டமாக போச்சு. லைக் நம்ம போட்ட ரீலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரீச் ஆகலை, அவர்கிட்ட போய் சேரவே இல்லை. ஸோ நானும் சரி பாபியும் சரி ஒரு 2-3 நாள் ஆச்சு. நாங்கள் வந்து ப்ராப்பராக தூங்கியே 2-3 நாள் ஆச்சு. உண்மையாலும் ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு டிப்ரெஷனில் வந்து இவ்வளோ தூரம் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே ஒரு கேங்காக போயிருந்தாரு அப்படின்னா லைக் ஆப்வியஸாக பிரச்சனை இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது சோலோவாக போகும்போது என்ன ஆகும்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிரும். அது வந்துட்டு அது சீரியஸாக சொல்ல போனால் நானும் வந்து நிறைய தடவை சோலோவாக போயிருக்கேன் டிப்ரெஷனில். அது எங்கே கொண்டு போய் சேரும், அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு எனக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டோம். ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துக்கு தான் போகிறாரு, இங்கே தான் இருக்காரு, சேஃபாக தான் இருக்காரு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன்லைன் வராமல் எதுவும் வீடியோஸ்லாம் போடாமல் இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. மேலும் பாபினா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். 2-3 நாள் அவன் தூங்கவே இல்லை. சரி, அப்போ நைட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு படத்துக்கு போகிற இதே இல்லைங்க, மைண்ட் செட்டே கிடையாது. நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம், பட் இருந்தாலும் வேணாம் மச்சான், இவரு நம்ம ஹார்ட்ரேசரே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம எங்கே படத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபியும் சரி நானும் சரி வேணாம், படத்துக்கே போவேன், நான் வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் சரி, அப்புறம் சதீஷ் ப்ரோ தான் சொன்னார், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, படத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு பிளான், ஆப்வியஸாக முன்னாடி இருந்த பிளான் தான். நாங்கள் துணிவு படத்துக்கு வந்து காரில் ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நானும் பாபியும். பட் இந்த ஒரு ப்ராப்ளம்னால நம்மளால் வந்துட்டு ரேப் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம சாவேஜ் வந்து நம்ம ரேப் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின vlog தான் இது. என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம பாபி ரொம்ப சைலண்டாக வர்றோம். சாரப்பாம்பு என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேண்டாம், துணிவு படம்லாம் வேண்டாம், நம்ம இது ஒட்ட வேண்டாம். ஏன்னா ஹெச்ஆரை காணுங்கிறப்போ நம்ம இவ்வளோ தூரம் தேடிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ரீல் எடுத்து நம்மளால் முடியலங்கிறக்காக ஒரு ரீல் எடுத்து நம்ம வந்து போடுறோம். அதுக்காக ஒரு நம்பர் நம்ம ரெடி பண்ணி அந்த நம்பருக்கு எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது வந்து நல்லா ஒரு ரொம்ப சீரியஸாக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த லீடு எங்களுக்கு கிடச்சிது, எப்படி எங்கே இருக்காரு என்னன்னு தேடுறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக அவங்க வந்து பட் காட் கிரேஸாக எனக்கு தெரியல, அந்த மனுஷனே ஒரு வழியாக இறங்கி வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு உடச்சிட்டாரு உண்மையை. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. இனிமேலாவது போகும்போது இந்த ஹெச்ஆரே அந்த வீடியோ பார்த்தோம்னா சரி, இனிமேல் இது உங்களுக்காக ஒரு விஷயம் தான். எங்கே போகிறோம்னா சொல்லிட்டு போங்க, யாராக இருந்தாலும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் இருக்கிற 2 பேராவது உங்களை வந்து தேடுவாங்க. இருக்க 4 பேர் 2 பேர் கூட இருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியாது, அவங்களாம் கூட தேடுவாங்க. அந்த ஒரு ரீசன் தான் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த 4 நாளாக நடந்த இன்சிடென்ட்டில் தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்க நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஆனால் பசங்க தான் சொன்னாங்க காண்டாக்ட் பண்ணி ஹெச்ஆர் நான் கிடச்சிருவாரு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க தான் நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாபி உண்மையை சொல்ல போனோம், ஹெச்ஆரோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா
என்னதான் அவர் காணும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஐயோ ஹெச்ஆர் என்ன ஆகிட்டாரு, எங்கே போனார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், நிறைய ரீஷேர்ஸாக இருக்கட்டும், அந்த கால்ஸும் சரி எக்கச்சக்க பயங்கரமான சப்போர்ட்டாக இருந்தது. உண்மையாலுமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். சீரியஸாக வந்து சின்ன பசங்க நிறைய சின்ன பசங்க வந்து சொல்கிறாங்க இப்படி தேடுங்க, இந்த மாதிரி தேடுங்க, கடைசி எங்கே பார்த்தீங்க, அவங்க நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு தெரியுதோ தெரியல ஒரு விஷயம், அவ்வளோ தூரம் நான் நைட்டு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் முடிஞ்சதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் ஐ திங்க் மண்டே நினைக்கிறேன், மண்டே தான் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் எப்படி தேடணும் அந்த மாதிரி நாங்கள் பர்சனலாக தான் வச்சு எல்லாமே தேடிட்டு இருந்தோம். அந்த செகண்ட் டைம் இன்னொரு விஷயம்னா எனக்கு மச்சானுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி டவுனாக இருந்தோம் அப்படின்னா அடுத்த விளாக் எப்படின்னா பண்ணுறதுன்னு யோசிப்போம், என்ன பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ் வீடியோ அப்படி தான் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி நைட்டு 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து வெக்ஸாக தான் இருந்தோம், பேடாக தான் இருந்தோம். அது திரும்பவும் அந்த ஒரு ஃபன் வரும் அப்படிமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். பட் இந்த வீடியோ முடியக்குள்ள எப்படியாவது கொஞ்சம் மைண்ட் செட் அப்படி இப்படி உருட்டி பரட்டி காமெடியாக முடிச்சிருவோம். லைஃப் எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ டிப்ரெஷன் இருந்தும் எல்லாத்துக்கும் வச்சு ஷேர் பண்ணலாம். இனிமேலாவது எங்கே போகிறாங்க சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்னுமே எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இருக்கிற பயத்தை வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இவன்ட்டு அதே விஷயம் சொன்னால் இவனும் பயந்துக்குவான். அதனால் நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். இன்றைக்கி எல்லாம் நல்லா ஓகே எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு இந்த விஷயம் வெளியே சொல்ல முடியுது. ஆனால் இது திரும்ப நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாங்க, ஏன்னா பாபி சொன்னது 100% உண்மை தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருங்க. ஏன்னா உண்மையாலும் ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம். நானும் பாபியும் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு வேணாம் நம்மளும் கார்லேயே கிளம்புவோம், ஐ மீன் நம்ம காரில் போயிட்டு நம்ம ஹெச்ஆரை தேடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் நானும் பாபியும். சரி கிளம்பி போகலாம். பட் எந்த ஒரு லீடும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ஹிண்ட்டும் இல்லாமல் நம்ம போகிறது ஆக்சுவலாக வேஸ்ட்டு. இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டே இருந்தோம். பட் அப்படியும் நிறைய பேர் கால் பண்ணி ஹெச்ஆர் ப்ரோ வந்து இங்கே பார்த்தேன், இங்கே அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன், இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட வச்சா குட்டி குட்டி ஹிண்ட்டை வச்சு தான் வந்து ஆப்வியஸாக எங்களால் ட்ராக் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போது எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வந்துட்டு நம்ம இப்போ அவர் கிடச்சிட்டாரு, நம்மக்கிட்ட பேசிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரும் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாவேஜுக்கு ரேப் பண்ணுறதுக்காக, ஐ மீன் நம்ம சாவேஜுக்கு துணிவு ஸ்டிக்கர் ரேப் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுங்கம் பைபாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தாங்க இருக்குது. அங்கே வந்துட்டு கடை அண்ணனோட கடை பேர் என்னன்னு தெரியல, நான் அங்கே போய் காட்டுறேன். அவர் பேர் வந்து அசின் அண்ணா. அசின் அண்ணா கிட்ட தான் நான் எப்போதும் வந்துட்டு காருக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நான் அங்கே தான் பண்ணுவேன். பட் சர்வீஸ் வந்து நான் எப்போதும் சர்வீஸ் சென்டர் தான் பண்ணுவேன். பட் மாடுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அசின் அண்ணா தான் எனக்கு கரெக்டாக இருப்பார். ஏன்னா நான் இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னா நான் அவருக்கு வந்து கரெக்டாக என் மனசெல்லாம் அனலைஸ் பண்ணி இதை வந்து கப்பு சிப்புன்னு பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ லைக் நான் வந்து நேற்று நைட் ஒரு 12 மணிக்கு தான் அவருக்கு இன்டிமேட்டாக பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு எனக்கு கேட்க கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து அது கஷ்டத்தெல்லாம் பார்க்காம நைட்டு 12 மணிக்கு அந்த ஸ்டிக்கரை ஓட்டி ஒரு 3 மணி 4 மணி இருக்குங்க. அந்த டைமே ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு, காலையில் கொண்டு வாங்க மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி வேணாம் அப்படின்னு நினச்சேன் பாபி சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் ஓகே, ஸ்டிக்கர் வந்துட்டு இந்த டைம் ரெடி ஆனோடனே சரி ஓகே சும்மா தானே இருக்கும், போய் ஒட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா கடைக்கு வந்துட்டோம். இவன் தாங்க நம்ம சாவேஜ். ஸோ இப்போ நம்ம சாவேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் நைட்டு வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் டிசைன் இந்த மாதிரி ஒட்டலான்ட்டு. இந்த பேனட்லேயும் ஐ மீன் அது பேனட்டா பானட்டா ஏதோ ஒன்றுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கு பின்னாடி இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த போர்ஷனை ஸ்டிக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வாங்க போயிட்டு அசினண்ணாட்ட கேட்டு வருவோம் ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. இதுதாங்க அசினண்ணாவோட கடை, டீம் கார் டிகாஸ். ஸோ இங்கே தான் இருக்குது. அசினண்ணாவோட ஃபோன் நம்பரும் லொக்கேஷனும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன கடையில் யாரையும் காணும் ப்ரோ? அசினண்ணா இல்லையா, வந்துட்டுருக்காரா? அசினண்ணா வேறு வெளியே இருக்காருங்களாமாங்க, எங்கே போயிருக்காருன்னு தெரில. அவர் வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகுமா, அதனால நானும் நம்ம சாரப்பாம பாவியும் ஆமாங்க சாயா போட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டோம். இப்போ வந்து ஹெச்ஆரை பற்றி பேசுகிறேன்னா ஏதோ பேட் ஆகிடுவோம். நானும் இவனும் வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றி தான் சாயா குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். இந்த பயவில் 4 நாள் ஆளாக அப்ஸ்கார்ட் ஆகிட்டு நம்மளை படுத்துகிற பாடு இருக்கு வேறு. எனக்கு பேசும்போது கண்ணில் தண்ணி தெரியுது, ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல.
ஒரு நாள் வட்டி ஊமை குத்தா குத்துறோம் ஒரு குத்து ஊமை குத்தா உள்ள குத்துறோம். இன்னைக்கு வேறு படம் 2 படமும் ரிலீஸு. நம்ம ரசிகர் பண்ணுறதுக்கு டிக்கெட்டும் வாங்கி வச்சு நம்மளால போக முடியல. நம்ம படத்துக்கே போகணும். ஏன்னா பாபி அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கான். பாய்ஸ் எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிருக்காங்க படத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸாக மாற்றி தான் படத்துக்கு போவோம் சரியா? ஏன்னா பாபி குளிக்கல. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேற்று போட்டிருந்தாரு. நேற்று நைட்டு போட்டு இதை அப்படியே போட்டு தூங்கிட்டாரு. இப்போ காலையில் நிமிஷம் மாற்றி இங்கே பாருங்கள் லாரியை திருப்ப மாதிரி போட்டு திருப்பிட்டு இருக்கான் சேவேஜை. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டுறவர் வந்தாச்சு. ஸ்டிக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அசின் நான் வந்துட்டாரு. நம்ம வண்டி திருப்புறது லாரி திருப்புற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. வெற்றி நீ வரலாம். கமான் டேக். போர்க்களத்துக்கு நீங்கள் அனைவரும் தயாரா? ஐயோ இங்கே பாருங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ். பா இதுதான் லோவர் லைஃப் போல் மச்சான். அந்த ரியல் லோவர் லைஃப்னால் இதுதான் நட்டுருக்கு மச்சான். இந்த சாவேஜை தூரத்தில் இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஐ லைக் யூ பாபி. வண்டி அழகாக இருக்குது. யார் வண்டி? உங்கள் வண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு தாங்க வண்டி வந்து மாடிஃபையே பண்ணக்கூடாது, ஸ்டாக்லேயே வச்சுக்கணும். மாடிஃபை பண்ணால் இப்படி தான். திருப்புறது கஷ்டம், இறக்கத்தில் ஏற்றுறது கஷ்டம், சைடு வாக்குறது கஷ்டம். ஆக மொத்தத்தில் எல்லாமே கஷ்டம்தான். இப்படி தான் நம்ம அசின்னா தான் வந்து நம்ம வண்டிக்கு இங்கே இருக்கிற எல்லா மாடிஃபையும் அசினா தான் பண்ணி கொடுத்தா. அப்படி இன்றைக்கும் வந்து ரேப்பிங் வந்து அசினா தான் பண்ணி கொடுக்க போகிறாரு. பாபி சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன தூசியில் வண்டி கம்மியாக இருக்குது. வண்டிக்கு தப்பிச்சோம், அதுக்கும் தூசி ஆச்சு. ஆமாங்க, கருப்பு வண்டியில் இது ஒரு பிரச்சனை. நேற்று தான் வாட்டர் வாஷ் பண்ணி வச்சேன், திரும்பியும் அழுக்காயிருச்சு. ஓ இதுதான் இன்ஜினா? இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த வண்டியோட இன்ஜின். நீனும் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் கலக்கி இது வேலை செஞ்சியா? கரெக்டாக சொல்கிறேன். பயங்கரமாக வேலை செஞ்சு. ஓ சொன்னால் ரொம்ப அறிவாருக்கு நிறைய கொஸ்டின். நான் பிறக்கும்போது 7 கிலோ போகிறேன். நான் பிறந்த செலிப்ரேட் பண்ணுறேன் என்னட்டாங்க முனையில் விட்டுலாம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. ஸ்ப்ரே அடிச்சுக்கணும், அப்புறம் திருப்பிக்கணும். ஃபோட்டோ எப்பட்றா லேல எடுத்துடா. ஸோ மக்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி முடிய போகுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கோயம்புத்தூருக்குள்ள தெரியாது மச்சான் தான் வந்து அஜித் சாரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த ஃபோட்டோ ரிவீல் ஆகும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு நீ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. அதுதான் முக்கியம். இப்போ எடுத்து தலை ஃபேன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, தளபதி ஃபேன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டிக்கர் மட்டும் நல்லபடியாக ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபோட்டோ. இன்னும் நிறையா சஸ்பென்ஸும் சர்ப்ரைஸ் நிறையா வச்சுருக்கோம். அது போக போக அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறேன். தலையும் தளபதியும் ஒன்று, அறியாத வயல மண். ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் ஆல்ரெடி ஒட்டிட்டார். ஃப்ரண்ட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பின்னாடி மட்டும் ஓட்டணும். பாபி வந்து மெய் மறந்து அழகாக ரசிச்சிட்ருக்காரு. பாபி க்யூட்டாக இருக்கேன். வாய்ஸ் பின்னாடி வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை தான் ஒட்ட போகிறோம். பாபி எப்போ ஸ்டிக்கர் கடையில் செஞ்சீங்க? நான் பூமருக்குள்ள ஸ்டிக்கர் நான் தான் பிடிப்பேன் வீட்டில். பூமருக்கா? ஆமாம். இந்த வண்டியை கோயம்புத்தூர் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வண்டிக்கு பின்னாடி வந்து ரேப் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம ரேப்பிங்கில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, நம்ம வந்துட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா துணிவு அப்படின்னு சொல்லி ஒட்ட போகிறோம். ஸோ அதுவும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போடுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சில கொஞ்சம் கட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் சேர்த்து முடிச்சாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப்பிங் ஒர்க் வந்து முடிஞ்சு விடும். ஸ்டிக்கரிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஆனால் பாபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். இன்னும் ஆப்வியஸ்லி இன்னும் 10 to 15 minutes வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் போயிட்டு வேறு தேட்டரில் எங்கேயா டிக்கெட் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல போய் குளிக்கணும். ட்ரெஸ் மாதிரி தான் வரும். குளிக்கிறதுலாம் கிடையாதுங்க, டேரெக்டாக போகிறோம் படத்துக்கு. குளிச்சுட்டு தான் வருவேன். பாபி வந்து குளிச்சுட்டு அப்படியே வீட்டில் படுத்து தூங்கிடுவார். நம்ம மட்டும் போய் படத்தை போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? அவர் குளிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு பொறுமையாக வாங்க. ஃபேஷியல் போட்டு பவுட்ரு வச்சு சரிங்களா, இந்த கண்மை லிப்ஸ்டிக்லாம் போட்டு பொறுமையாக வருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் தியேட்டர் தான் போகிறோம். எந்த தியேட்டருக்கு போகலாம் தெரியலைங்க. அப்படியே ஒரு ரோல போகலாம், பார்ப்போங்க, பார்க்கலாம். அசின்னா தேங்க்யூ, மிகப்பெரிய நன்றி, டைமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓ போய்க்கோ. அவ்வளோதாங்க. இப்போ பாபி வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேட்டருக்கு போயிட்டுருக்கோம் படத்துக்கு போகிறதுக்காக. அப்போ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இதோட நான் அந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணலாம். ஐயோ நம்ம சொல்லுவாங்களே, டேக் கேர், சைனிங் ஆஃப், TN 37 கேட்ச் நெக்ஸ்ட் vlog. பாய்.